அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத கடைசி 25 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, மொத்தத்தில் ஜூன் மாதம் கடைசி 25 நாட்களுக்கு சுபமாக இருக்குமா அல்லது அசுபமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்திலையும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதம் துலாம் ராசிக்கு கிரகங்களின் பெயர்ச்சி கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலையை உண்டாக்கும். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனினுடைய சேர்க்கை சாதகமற்ற நிலையை குறிக்குதுங்க. 2024 ராகு கேது பெயர்ச்சியில் எந்த மாற்றமும் கிடையாது. மாதத்தின் இறுதி நாட்களில் சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி நடக்குது. ஜூன் மாதம் 2024 துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக பெயர்ச்சியினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் சாதகமற்ற நிலையும் உருவாகும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பெயர்ச்சியானது ஜூன் மாதம் 3 முறை நடக்குதுங்க. ஜூன் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலையும், ஜூன் 15ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலையும் ஆட்சி பெறுகிறாரு புதன் பகவான். ஜூன் 30 இருந்து கடக ராசியில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி ஜூன் 12 வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறாரு. அதே மாதிரி ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுகிறாரு. பெரிதாக பாதகம் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தாமதித்து நற்பலன் தரக்கூடிய சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியானது ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில் தொழில் ஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ருச்சிக யோகம் செவ்வாய் பெயர்ச்சி உருவாக்குறது. அதாவது ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. இதன் விளைவாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில நேரங்களில் நற்பலன்களும் பல நேரங்களில் சாதகமற்ற நிலைகளும் உருவாகலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நெருக்கடிகளை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் இருக்குங்க. திடீர் வரவும் திடீர் செலவும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர் வரவு இருக்கும், அதற்கு நிகரான செலவுகள் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வரவே இல்லாத செலவுகளும் உங்களுக்கு இருக்கலாம். செலவுக்கு கூட பணம் பற்றாக்குறை ஏற்படலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பணம் ரீதியாக உங்களுக்கு நெருக்கடிகள் உருவாகும் செலவின் காரணமாக. அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா கடினமாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குங்க. ஒரு சின்ன வேலையாக போவீங்க, ஆனால் அந்த சின்ன வேலை உடனடியாக முடியாது, இழுபறியாகும். அதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான கடின உழைப்பு உங்களுடைய வேலையிலையும் சரி, ஈஸியாக முடியக்கூடிய வேலை கூட நீங்கள் கடின உழைப்பு போடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இந்த மாதிரி கடின உழைப்பு உங்களுக்கு அதீத அளவில் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மந்த நிலை உருவாகுங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுமாராக இருந்திருக்கலாம், இல்லை நல்ல லாபம் ஈட்டியிருக்கலாம், இல்லை வழக்கம் போல நடந்திருக்கலாம், இல்லை அபரிவிதமான லாபம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி ஒரு விதமான மந்தமான நிலை உருவாகும். ஒரு லாபம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு வளர்ச்சி இருக்காது, அப்படி மிதமாக செல்லக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தோற்றம் இருக்குங்க.
அதே மாதிரி திடீர் பயணங்கள் உருவாகலாம். அந்த பயணங்கள் மூலமாக அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க. வேலையில் பார்க்கும் பொழுது நெருக்கடி பணிச்சுமை பார்த்திங்க அப்படின்னா அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்னு நான் சொல்லணும். வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திப்பீங்க. சின்ன வேலையாக இருக்கும், காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுடைய கடின உழைப்பு நீங்கள் அதிகமாக செலுத்தியும் கூட பார்த்திங்க அப்படின்னா வேலை சுமை உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது டக்குன்னு மதியத்துக்குள்ள முடிய வேண்டிய வேலை சாயந்தரம் நைட்டு வரைக்கும் இழுப்பதற்கான சூழலும் இருக்கு. அதனால கொஞ்சம் வேலை விஷயத்துல அதீத கவனத்துடன் இருங்க. திட்டமிட்டு நீங்க பணியாற்ற வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால சக பணியாளர்களிடத்துல எந்தவித விதண்டாவாதமோ இல்லை வாக்குவாதமோ செய்ய வேண்டாம். அவர்களினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே உங்களால் குறித்த நேரத்துக்குள்ள அதிக கடும் உழைப்பை போடாத வண்ணம் உங்களால் ஈஸியாக வேலையை செய்து முடித்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணி சுமையையும் உங்களால் ஓரளவிற்கு குறைக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதாங்க செய்யும். என்னதான் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டாலும், என்னதான் நீங்கள் ஆரோக்கியமாக உடற்பயிற்சி தியானம் மேற்கொண்டாலும் சரி, சில விஷயங்கள் உங்களுக்கு டென்ஷனையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். இப்போ வேலையில் அதிக பணிச்சுமை அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய உடல் ரீதியாக நீங்கள் ரொம்பவும் சோர்வாக இருப்பீங்க. சரியான நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரியான நிலைகள் உருவாகி உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனமாக இருக்க பாருங்க. வேலைன்னு இருக்காதுங்க. இந்த காலத்தில் வேலை சுமை இருக்கத்தாங்க செய்யும். வேலை சுமை கண்டிப்பாக இருக்கும். அதை மனதில் வைத்து கொண்டு வேலையை முடிச்சுட்டு வந்து நாம் சாப்பிடலாம், இந்த வேலையை முடிச்சாதான் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் சரியாக உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் கடின உழைப்பை தர முடியும். சரியான நேரத்தில் உங்களுடைய வேலையை முடிக்க முடியும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய வேலைக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை முதல்ல கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பாருங்கள். வேலையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. அதற்கேற்றவாறு மதிய டைம் கரெக்டாக ஆச்சுன்னா நீங்கள் மதிய உணவு, நைட்டு உணவு, மார்னிங் உணவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம். அதே மாதிரி பயணங்கள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இல்லை இரவு நேர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இப்படியாக நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொண்டு உடல் அசதி, உடல் சோர்வு, மனசோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். அலைச்சல்கள் உருவாகலாம். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். ஜூன் மாதம் 2 வாரங்களுக்கு பிறகு தடுமாற்றம் சரியாகி சீரான பாதையில் நீங்கள் செல்வீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றல் அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்கள் பணியை பாராட்ட செய்வாங்க. அதே மாதிரி உங்களினுடைய அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வு காரணமாக வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். ஜூன் மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் காதல் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய துணையுடன் நெருக்கம் அதிகரித்து காணப்படுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்வீங்க. தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். உங்களுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும். நிலம், கட்டிடம் போன்றவற்றில் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும். தினசரி வருமானமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருச்சிக யோகத்தை உண்டாக்குகிறது. இதனால் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்தால் மட்டுமே உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தின் முதல் பாதியில் கலவையான பலன்கள் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா
பிற்காலத்தில் வருந்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். தொடக்கத்தில் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகள் ரெண்டுத்திலையுமே நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய பழைய நோய்கள் வெளிப்படலாம். இதன் காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். வேலையில் கூடுதல் பணிச்சுமை இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைத்து விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் பொறுமையை காக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. எடுத்தும் கவிழ்த்தோன்னு எதையும் பண்ணாதீங்க. கலவையான பலன்கள் கிடைக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கூடுதல் அக்கறையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அனைத்து விஷயத்திலையுமே ஜாக்கிரதையாக செயல்பட பாருங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவலிங்க வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக நன்மையை தருங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளால் உருவாக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் சிவலிங்க வழிபாடு நிவர்த்தி பண்ணிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் சிவலிங்க வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் உண்டாகும். பணி இடமும் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறும்.